Essays are famous for a lot of quotations from Latin, Greek, and so on. So in this syllabus, in this UGTRB syllabus, Francis Bacon's two essays have been prescribed. Those two essays are of studies and of revenge. So these two essays has been prescribed. So two essays of Francis Bacon has been prescribed for this UGTRB, and especially about Francis Bacon, apart from writer, apart from a poet, apart from a critic, apart from an essayist, he is a politician and he is a scientist, he is a lawyer. Okay, so Francis Bacon is not only a writer, he is also a scientist, he is also a lawyer, and he is also a famous politician in England. Okay, so let me give you a glance of syllabus of the second unit, British literature. In British literature, we have got Francis Bacon's two essays as a detailed study. So I have given you a lot of quotations from Francis Bacon's two essays of revenge and of studies. Okay, so with a short note, let us enter the topic. So topic is of studies and of revenge. So when it comes to of studies was actually written in the year 1957. 1597. Of studies was first written in 1597, and the enlarged version of studies was written in 1625, whereas of revenge it was written in it was published in 1625. So please note down the years of studies. It was first published in 1597, and the enlarged version of studies was published in 1625, and later of revenge, the essay of revenge was published in the year 1625, which is also known as the third uh, edition of essays. Okay, so before entering the essay, let us have a small introduction about the author. So Francis Bacon. Francis Bacon is also known first Viscount Saint Alban. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோஷன். ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் விஸ்கவுண்ட் செயின்ட் ஆல்பன். ஸோ செயின்ட் ஆல்பன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதவி. ஸோ அந்த பதவி வாங்கின ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். So Francis Bacon, as I've told you earlier, he is not only a writer, he is also a scientist, he is also a lawyer, politician சொன்னோம் இல்லைங்களா. இவர் வந்து இங்கிலாண்டோட அட்டார்னி ஜெனரலாக இருந்திருக்கார். லாயர், அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்னா உங்களுக்கு தெரியும், லாயராக இருந்திருக்கார், ஒரு இம்பார்ட்டன்ட் லாயர் அவர் தான் இங்கிலாந்துக்கு. அதே மாதிரி லார்டு சான்சலர் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ லார்டு சான்சலர் ஆஃப் இங்கிலாண்டுறதும் சாதாரணமான பதவி இல்லைங்க. பிரைம் மினிஸ்டருக்கு நெக்ஸ்ட் கேடர் லார்டு சான்சலர் தான். சரிங்களா. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் கிங் இருப்பார். ஸோ அதுவும் ஃப்ரான்சிஸ் பேக்கன் டைமில் எந்த கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னா கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் அவர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்டோட ரூலில் பிட்வீன் 1617 1621 வரைக்கும் ஃப்ரான்சிஸ் பேக்கன் பார்த்தோம் அப்படின்னா லார்டு சான்சலராக இருந்திருக்கார். சரிங்களா. ஸோ லார்டு சான்சலர் அப்படின்றது கிட்டத்தட்ட பிஎம்க்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங். சரிங்களா. சில நேரத்தில் சில ஜூரிஸ்டிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பிஎம்ஐ விடவே ஒரு பவரான ஒரு கேடரில் தான் இருந்திருக்காரு லார்டு சான்சலர். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பவரான ஒரு ரைட்டர். சரிங்களா. இப்போ ஷேக்ஸ்பியர்லாம் ஜஸ்ட் பொயட்டாக தான் இருந்திருக்கார். பென் ஜான்சன்லாம் ஜஸ்ட் ஒரு பொயட் தான். இன்ஃபேக்ட் ஹி ரிசீவ் சம் பென்ஷன். ஆனால் ஃப்ரான்சிஸ் பேக்கன் பாருங்கள், லார்டு சான்சலர் ஆஃப் இங்கிலாண்டுக்கே லார்டு சான்சலர். லார்டு சான்சலர் அப்படின்றது கேடர் படி பார்த்தா பிஎம்ஐ விட டவுன் தான். ஆனால் அவரோட பவர்ஸ், சில ரேஞ்ச் ஆஃப் பவர்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டரோடவே இவருக்கு பவர் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இங்கிலாண்டோட அட்டார்னி ஜெனரலாக இருந்திருக்காரு. அட்டார்னி ஜெனரல்னாலே உங்களுக்கு தெரியும், அப்போ நிறையா அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, லாவில் நிறையா பண்ணியிருக்காரு, நிறைய சயின்டிஃபிக் மெத்தடெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா. ஸோ இந்த சயின்டிஃபிக் மெத்தட்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம், ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம் அப்படின்றார். சரிங்களா. ஸோ ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி. சரிங்களா. ஸோ இந்த எம்பிரிசிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
மனுஷனோட ரீசன்னால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்றது தான் எம்பிரிசிசம். ஸோ பிரான்சிஸ் பேக்கன் இஸ் ஆல்சோ கால்ட் ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம். முக்கியமான இது. ஹூ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி? Who is called father of English poetry? Chaucer. Yeah, Geoffrey Chaucer. 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 அதே மாதிரி who is called father of empiricism அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஸோ அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஃபிலோசபர். அதே மாதிரி விஸ்கவுண்ட் செயின்ட் ஆல்பனா இருந்திருக்காரு. லார்ட் வெரியூலம் அப்படின்னும் அவரை கூப்பிடுறாங்க. ஸோ ஹூ இஸ் கால் லார்ட் வெரியூலம் அப்படின்னு கூட எக்ஸாம்பிள் நம்ம கேட்க சான்ஸ் இருக்கு. ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் விஸ்கவுண்ட் ஆஃப் செயின்ட் ஆல்பன் அப்படின்னு கேட்டாங்கன்னா it is Francis Bacon, and he was been a Lord Chancellor for he had been Lord Chancellor for England for 4 years between 1617 to 1621. So இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மற்ற எந்த ரைட்டருக்குமே இல்லாத ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? இவ்வளவு பொலிட்டிக்கல் சுப்பீரியாரிட்டி இருக்க பிரான்சிஸ் பேக்கன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிறார். என்ன பிரச்சனை? ஒரு 40,000 பவுண்ட்ஸை வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி வேரியஸ் சார்ஜஸில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் அவர் வந்து ஃபைன் கட்ட வேண்டிய சூழல் வந்துச்சு. 40,000 பவுண்ட்ஸை ஃபைனாக அவங்களுக்கு போட்டாங்க. கடைசியில் அந்த 40,000 பவுண்ட்ஸ் அவர் கட்டினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் கிவன் ராயல் பார்டன். சரிங்களா? ராஜ மன்னிப்பு அவருக்கு வழங்கப்பட்டதுனால தப்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன். அவரோட லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் குயின்ஸ் கவுன்சில். குயின்ஸ் கவுன்சில்னு ஒரு டெசிக்னேஷன் உருவாக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குயின்ஸ் கவுன்சில்ன்ற டெசிக்னேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டெசிக்னேட் ஆனவர் யார் அப்படின்னா எலிசபெத். அப்போ குயின் எலிசபெத் வந்து குயின் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கும் போதே அவருக்கு வந்து ரொம்ப பயங்கரமான பதவியில் தான் இருந்திருக்கார் குயின் எலிசபெத் கிட்டையுமே. சரிங்களா? குயின் எலிசபெத் 1603 வரைக்கும் இங்கிலாண்டை ரூல் பண்ணாங்க. குயின் எலிசபெத்துக்கு அப்புறம் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணுவாங்க இங்கிலாண்டை. ஸோ இன்ஃபேக்ட் குயின் எலிசபெத் த ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா லீகல் அட்வைசராகவும் நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் இருந்திருக்கார். சரிங்களா? ஹி ஹேட் பீன் லீகல் அட்வைசர், அட்டார்னி ஜெனரல், அண்ட் இன் த இயர் 1603 பேக்கன் வாஸ் நைட்டட். நைட்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டட் அப்படின்னா சர் அப்படின்னு ஒரு பட்டம் தருவாங்க இல்லையா? சர், அந்த சர் பட்டம் அவருக்கு கிடைச்சது. ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன். அண்ட் இந்த இயர் 1618 he became லார்ட் வெரியூலம். வெரியூலம் சொன்ன இல்லைங்களா? பேரன் வெரியூலம். ஸோ பேரன் வெரியூலம் ஆயிட்டாரு 1618. அது ஒரு பதவி. அண்ட் விஸ்கவுண்ட் செயின்ட் ஆல்பன் வந்து 1621. சரிங்களா? அதே மாதிரி பிட்வீன் 1617 டு 1621 என்ன சொன்னோம்? லார்டு சான்சலர் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்லாம் சொன்னோம். ஸோ இவருடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எஸ்டீம்டு யூனிவர்சிட்டி, எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் இவருக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. ட்ரினிட்டி காலேஜ் இன் கேம்பிரிட்ஜ். அதே மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அரிஸ்டாட்டிலியன் மெத்தட் அப்போஸ் பண்ணுறாரு. அரிஸ்டாட்டிலியன் மெத்தட் என்னதுங்க? அரிஸ்டாட்டிலியன் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு ஏன்ஷியன்ட் திங்ஸ் எல்லாம் அவர் அப்போஸ் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? புது புது விஷயங்களை வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் த ரைஸ் ஆஃப் கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் வந்து கிங் ஆஃப் இங்கிலாண்டு ஆகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு ஏகப்பட்ட பவர் கிடைக்குது. யாருக்கு? நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கனுக்கு. அண்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஒர்க்கை வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். சயின்டிஃபிக் ஒர்க்கு, லிட்ரரி ஒர்க்கு, அடுத்தது ஜுரிடிக்கல் ஒர்க் அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ சயின்டிஃபிக் ஒர்க்கில் அவரோட ஃபேமஸான ஒர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா நோவம் ஆர்கனம், அதாவது நியூ மெத்தட் அப்படின்ற ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு. இந்த ஃபேமஸான புக்கில் ஒரு ஃப்ரேஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அதான் சிமிலியா சிமிலிட்டஸ் கியூரண்டர் அப்படின்ற ஃப்ரேஸு. இந்த சிமிலியா சிமிலிட்டஸ் கியூரண்டர் அப்படின்ற ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முல்லை முள்ளால் எடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரியான விஷயம், அதாவது ஈக்குவலண்டான விஷயத்துக்கு ஈக்குவலண்டான மருந்தை வச்சே அதை சரி பண்ணும் அப்படின்றது தான் இவரோட அந்த எம்பிரிசிசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த எம்பிரிசிசத்தில் இருக்க ஒரு முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பயங்கரமான வயிற்று புண்ணு ஆயிருக்கு. வயிற்றுல பயங்கரமான புண்ணு. வயிற்று புண்ணானவங்களுக்கு நார்மலாக என்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க? நிறைய தயிர் சாப்பிடுங்க, காரம் இல்லாத உணவு சாப்பிடுங்க, வயிறு புண் சரியாயிரும் அப்படிம்பாங்க.
ஆனால் ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்கிறாரு, வயிறு புண்ணா இருக்கா கொஞ்சம் பச்சை மிளகாய் விதையை எடுத்து சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்றாரு. சரிங்களா? பச்சை மிளகாய் விதை, மிளகாயோட விதை அப்படின்றது ரொம்ப ரேஷ் ஆகும் இல்லையா, பட் அது சரி பண்ணும் அப்படின்றது இவரோட கான்செப்ட். இதுதான் என்ன சொல்றாரு, சிமிலியா சிமிலிட்டஸ் கியூரண்டர். சரிங்களா? நான் ஏதோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்னு நினச்சிக்க வேண்டாம். உண்மையாலுமே வயிற்று புண்ணுக்கு ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா கேப்சிகமில் இருக்க விதை தான். சரிங்களா? கேப்சிகம்னா காரம் இல்லாத பச்சை மிளகாயின்னு அர்த்தம் இல்லை, காரமான பச்சை மிளகாயும் அதுதான் கேப்சிகம் தான். ஸோ அந்த க்ரீன் சில்லி இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்சிகமோட விதை தான் ஹோமியோபதியில். அதிலிருந்து தான் ஒரு ப்ராப்பர் கெமிக்கலை ஒன்று எடுத்து ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவரோட ஒரு காலத்து ஒர்க்லேயே, அதாவது 1620 பப்ளிஷ் ஆன நோவம் ஆர்கனத்திலே வச்சிருக்காரு. ஸோ நோவம் ஆர்கனம் எழுதியிருக்காரு. அவரோட சயின்டிஃபிக் ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 6 ஒர்க் கொடுத்துருக்கேன். இதில் நோவம் ஆர்கனத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சயின்டிஃபிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவரோட லிட்ரரி ஒர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லிட்ரரி ஒர்க்கில் நிறைய லிட்ரரி ஒர்க் இருக்குது. அதில் இந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், த நியூ அட்லாண்டஸ். த நியூ அட்லாண்டஸ் அப்படின்ற இந்த ஒர்க் இன்னொரு ஃபேமஸான ஒர்க். ஸோ சயின்டிஃபிக் ஒர்க்கில் ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா நோவம் ஆர்கனம். நோவம் ஆர்கனம்க்கு இங்கிலீஷில் என்ன டேர்முங்க, நியூ மெத்தட் அப்படின்ற அர்த்தம். லிட்ரரி ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா த நியூ அட்லாண்டஸ் அப்படின்ற ஒர்க் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். அடுத்தது இன்னொரு ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட எஸ்ஏஸ். இவரோட எஸ்ஏஸ்க்கு இன்னொரு டைட்டிலும் இருக்கு, எஸ்ஏஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆர் கவுன்சில்ஸ், civils and morals. Okay, so essays, councils, எஸ்ஏக்கு இன்னொரு நேம் என்னதுங்க, கவுன்சில்ஸ், சிவில்ஸ் அண்ட் மாரல்ஸ் அப்படின்றது இன்னொரு நேம். ஸோ இவரோட இன்னும் சில லிட்ரரி ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா விஸ்டம் ஆஃப் தி ஏன்ஷியன்ஸ், மேஸ்குலின் பர்த் ஆஃப் டைம், த அன் அட்வென்ச்சர் டச்சிங் அ ஹோலி வார், இதெல்லாம் இவருடைய இன்னும் சில லிட்ரரி ஒர்க். இவரோட இன்னும் அந்த எஸ்ஏஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்ஏஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. எஸ்ஏ வந்து ஒரு வருஷத்தில் பப்ளிஷ் ஆனது இல்லை. ஓகே, எஸ்ஏ ஒரு 3 எடிஷனாக பப்ளிஷ் ஆயிருக்கு. 3 எடிஷனா என்னதுங்க, 1597 இருந்து 1625 வரைக்கும் எஸ்ஏ பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் 1597 பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, 1597 இந்த புக்கை என்னான்னு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1597 இந்த புக்குக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, essays, religious meditations, places of pervasion and dissuasion அப்படின்னு அந்த டைட்டில் எழுதியிருக்காரு எஸ்ஏவை. ஸோ 1597 அவர் பப்ளிஷ் பண்ணும்போது எத்தனை எஸ்ஏ எழுதியிருக்காரு, 10 எஸ்ஏ எழுதியிருக்காரு. 1597 நமக்கு பப்ளிஷ் ஆன எஸ்ஏல ஒரு எஸ்ஏ நமக்கு சிலபஸில் இருக்குது. அது என்னதுங்க, அதுதான் ஆஃப் ஸ்டடீஸ். ஓகே, அதே மாதிரி 1612 ரெண்டாவது எடிஷன் வந்துச்சு. இந்த ரெண்டாவது எடிஷனோட எஸ்ஏ வரும்போது இதுலேயே 38 எஸ்ஏ இருக்கு. நிறைய பேர் குழப்பிக்குவாங்க, இந்த 10 சேர்த்து தான் 38. அப்போ இந்த வாட்டி 28 புதுசில் இருக்காரு, 10 பழசு. அடுத்தது மூணாவதா, ஸோ இந்த எடிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எடிஷனில் அதோட பேர் என்னதுங்க, செகண்ட் எடிஷன்லேயே எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ், சிவில் அண்ட் மாரல் அப்படின்றதான் செகண்ட் எடிஷனோட பேர். தேர்ட் எடிஷனும் சேம் டைட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு 1625. இப்போ இந்த தேர்ட் எடிஷனில் எத்தனை எஸ்ஏ இருக்குது அப்படின்னா 58 எஸ்ஏ. ஆக மொத்தம் இப்போ 58 எஸ்ஏ இருக்குது. ஆனால் 1597 பார்த்தோம்னா வெறும் 10 எஸ்ஏ தான் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஏஸ்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கொட்டேஷன்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. மாண்டேனோட கொட்டேஷன், அரிஸ்டாட்டிலோட கொட்டேஷன், அதே மாதிரி நிறைய காயினேஜஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஹாஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்ற ஒரு காயினேஜ், அதே மாதிரி ஜெஸ்லிங் பைலட் அப்படின்னு, பிலேட் ஆர் பைலட் அப்படின்ற இந்த டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு எஸ்ஏல இந்த காயினேஜ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான காயினேஜஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட புக்கில் இருந்து 91 கொட்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ஆஃப் கொட்டேஷன்ஸில் இருக்குது. பேக்கனோட 91 கொட்டேஷன்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ஆஃப் கொட்டேஷன்ஸ் புக்கில் இருக்குது. அதே மாதிரி இவரோட ஆஃப் ட்ரூத் அப்படின்ற எஸ்ஏல ஒரு பர்டிகுலர் கோட் வருது, என்னது,
the inquiry, knowledge and belief of truth is the sovereign good of human nature அப்படின்ற கொட்டேஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் ஸ்டாச்சு ஆஃப் ஃபிலாசபி கீழே அந்த அந்த கொட்டேஷன் எழுதியிருக்காங்களாம். சரிங்களா, இதுதான் செகண்ட் கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பேக்கனோடது என்னது, சயின்டிஃபிக் ஒர்க்ஸு. செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா லிட்ரரி அண்ட் ரிலீஜியஸ் ஒர்க்கு. தேர்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா ஜுரிடிக்கல் ஒர்க். ஜுரிடிக்கல் ஒர்க்னா நிறைய லா புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. நான் உங்களுக்கு லா புக்ஸ்லாம் நிறைய தந்து உங்களை குழப்ப விரும்பல. ஸோ அதனால் பேக்கன் பற்றி அப்படிங்கும்போது பேக்கன் வந்து 1561 பிறந்தாரு. ஹி டைட் இன் தி இயர் 1626. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1561 to 1626 இந்த இயரில் பிறந்திருக்காரு. இவரோட இதில் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகையில் விஷயத்தில் அவர் சாதிச்சிருக்காரு. லார்ட் வெரியூலம் அட்டார்னி ஜெனரலாக இருந்திருக்காரு. லார்ட் சான்சலர் ஆஃப் இங்கிலாண்டாக இருந்திருக்காரு. விஸ்கவுண்ட் செயின்ட் ஆல்பனா இருந்திருக்காரு. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எம்ப்ரசிசம் அப்படின்றாங்க. இவரோட ஒர்க் எல்லாம் பார்த்தோம். இவர் வந்து குவீன் எலிசபெத்துக்கு லீகல் அட்வைசராகவும் குவீன்ஸ் கவுன்சிலாகவும் இருந்திருக்காரு. சரிங்களா, 1603 நைட்ஹுட் வாங்கியிருக்காரு. அண்ட் இவரோட ஒர்க்கை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம்: சயின்டிஃபிக் ஒர்க், லிட்ரரி ஒர்க் அண்ட் ஜுரிடிக்கல் ஒர்க். சயின்டிஃபிக் ஒர்க்கில் இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா நோவம் ஆர்கனம், விச் இஸ் ஆல்சோ கால் நியூ மெத்தட். அண்ட் லிட்ரரி ஒர்க்கில் இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த நியூ அட்லாண்டிஸ்ட், essays or counsels, civils and morals, wisdom of the ancients, masculine birth of time, and advertisement touching a holy war. அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அப்படின்றாங்க. அண்ட் ஜுரிடிக்கல் ஒர்க்கில் நான் உங்களுக்கு நிறையா கொடுத்து குழப்ப விரும்பல. ஸோ எஸ்ஏஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1597 ஃபஸ்ட்டு எடிஷன் வந்துச்சு. ஃபஸ்ட் எடிஷனில் 10 எஸ்ஏ தான் இருந்தது. 1612 பார்த்தோம் அப்படின்னா 38 எஸ்ஏ இருந்தது செகண்ட் எடிஷனில். 1625 தான் தேர்ட் எடிஷன். தேர்ட் எடிஷன் பார்த்தோம்னா 58 எஸ்ஏ இருந்தது. இவர் வந்து ஏகப்பட்ட இடத்துலேருந்து கொட்டேஷன்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி இவரை பற்றி சொல்லும்போது ஹென்ரி ஹாலம் அப்படின்ற ஒரு கிரிட்டிக் கம் ஹிஸ்டோரியன். சரிங்களா, ஹென்ரி ஹாலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரிட்டிக் கம் ஹிஸ்டோரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, they are deeper and more discriminating than an earlier and almost any later work in English language. ஸோ இவரோட ஒர்க் வந்து ரொம்ப டீப்பராகவும் ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிங்னு ஒவ்வொரு விஷயம் தனித்தனியாக பிரித்து மேயிற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களும் இந்த மாதிரி எழுதுனதில்ல, இதுக்கப்புறம் வந்து எழுத போகிறவங்களும் இது மாதிரி எழுத போகிறதில்ல, அந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த எஸ்ஏஸ்ன்ற புக் இருக்கு இல்லைங்களா, இந்த புக் வந்து ரிச்சர்ட் வேட்லி அப்படின்ற ஒரு ரைட்டரை தூண்டி விட்டு அவர் நிறைய அனோட்டேஷன்ஸ்லாம் எழுதுகிற அளவுக்கு இந்த புக்கோட இம்பேக்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட ஒர்க்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்: அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், அதே மாதிரி நோவம் ஆர்கனம், நியூ அட்லாண்டிஸு, அதே மாதிரி டியூ ஆகுமெண்டஸு. சரிங்களா, இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குன்றோம். ஸோ ப்ரொஃபிஷியன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்ற புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் இவரோட நியூ அட்லாண்டிஸ் புக்குலையும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் இவரோட ஐடல்ஸ் ஆஃப் மேன், சரிங்களா, இந்த நியூ அட்லாண்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நியூ அட்லாண்டிஸில் ஐடல்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுறாரு. இதில் நோவம் ஆர்கனம். சரிங்களா, நான் மாற்றி சொல்லிட்டேன்னா நியூ அட்லாண்டிஸில் சொன்னேன். ஆக்சுவலாக நோவம் ஆர்கனமில் ஐடல்ஸ் ஆஃப் மேன் அப்படின்ற கான்செப்ட் சொல்கிறாரு. இந்த ஐடல்ஸ் ஆஃப் மேன் பார்த்தோம் அப்படின்னா ஐடல்ஸ் ஆஃப் மேனை ஒரு 4 கேட்டகரியை பிரிக்கிறார். மனிதனை 4 வகையான மனிதனாக பிரிக்கிறார். ஐடல்ஸ் ஆஃப் ட்ரைப், அதாவது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் மனிதன் அப்படின்னு சொல்றார். ஐடல்ஸ் ஆஃப் ட்ரைப், மனிதனை 4 வகையாக பிரிக்கிறார் ஐடல்ஸ் ஆஃப் மைண்டில். அதில் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா ஐடல்ஸ் ஆஃப் த ட்ரைப், மனித குலத்துக்கே முன்னுதாரணமாக இருப்பது. அடுத்து ஐடல்ஸ் ஆஃப் கேவ் அப்படின்னா என்னன்னா தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே வச்சு வளர்ந்த ஒரு மனிதனை பற்றி ஐடல்ஸ் ஆஃப் கேவ் அப்படின்னு சொல்றாரு. ஐடல்ஸ் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ்னா என்னது, மற்ற மனிதனோட இணக்கமாக சேர்ந்து அந்த மனிதனோட சிந்தனைக்கு ஒத்து நடக்கிறது ஐடல்ஸ் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ். ஐடல்ஸ் ஆஃப் தாட் அப்படின்றது உண்மையோட வேறு ஒரு விதம், கலைத்தன்மையோட அதை வந்து இது பண்ணுறது ஐடல்ஸ் ஆஃப் தேட்டா. சரிங்களா, ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மைண்டை சொல்கிறாரு: ஐடல்ஸ் ஆஃப் ட்ரூத், ஐடல்ஸ் ஆஃப் கேவ், ஐடல்ஸ் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ், ஐடல்ஸ் ஆஃப் தேட்டா.
சரிங்களா? ஸோ இப்படி லாங்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ஸ்டடீஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வர்ற டவுட் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷனை நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால், டிஆர்பியில் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆஃப் ஸ்டடீஸை பற்றி எல்லா கொட்டேஷன்ஸும் சூப்பராக படிச்சிருப்போம். எக்ஸாமில் என்ன கேட்பாங்க, ஹூ இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஐடல்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்பயே ஐடல்ஸ் ஆஃப் மைண்டில் அதெல்லாம் இவரை பற்றி ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றி ஓரளவுக்கு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஐடல்ஸ் ஆஃப் மைண்டில் ஹவு many ஐடல்ஸ் ஆஃப் மைண்ட் வர் கிவன் கூட எக்ஸாமில் கேட்கலாம். அல்லது ஹூ ப்ரப்போஸ்ட் ஐடியா ஐடல்ஸ் ஆஃப் தியேட்டர் அப்படின்னு கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக தான். சரிங்களா? நான் இன்ஃபேக்ட் ஒரு ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரொம்ப சீரியஸான நம்பிக்கையில் இருந்தேன். அந்த நம்பிக்கையில் என்னாச்சு, பாலிடெக்னிக் டிஆர்பியில் போட்டு உடச்சிட்டாங்க. ஏகப்பட்ட ஆத்தரோட இயர் ஆஃப் பர்த், ஏகப்பட்ட இயர்ஸ் வச்சு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இயர்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு இயர்ஸை ஆரம்பத்தில் சின்ன சின்ன டாபிக் ஒரு டாப்பிக்காக கொடுக்கும்போதே படிக்கிறீங்களோ, நாளைக்கு ரிவைஸ் பண்ணும்போதும் ஓவரால் ஒரு டாபிக் வைக்கும்போதும் நம்மளால் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் இயர்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ பாஸ் ஃபார் அ வைல். ஸோ ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் கன்சிடர்ட் as the best essays, one of the best essays Francis Bacon has ever written அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் இந்த எஸ்ஸேவை. ஏன்னா ரொம்ப அழகாக இந்த எஸ்ஸேவை பற்றி அவர் ரொம்ப அழகழகாக கோட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சம் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் கோட் பண்ணியிருக்காரு, லைக் பிளாட்டோ, பெர்ஷியஸ், ஹொரேஸ், பியூர்ஹேவ், போப்பு, அந்த மாதிரி நிறைய எமினண்டான பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த எஸ்ஸேல கோட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? பெர்ஷியஸ், ஹொரேஸ், பியோஹேவ், போப்பெல்லாம் கோட் பண்ணியிருக்காரு. அதிலும் எக்ஸலண்ட்டான நிறைய அழகழகான கொட்டேஷன்ஸ்லாம் இதில் கோட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காரு, ரீடிங் மேக்கத் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் ரெடி மேன், ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன் அப்படின்ற ஒரு கோட். எனக்கு கோட்லாம் எப்போ நீங்கள் எழுப்பி ஆஃப் ஸ்டடீஸ்னு கேட்டிங்கனாலும் நான் சாதாரணமாக சொல்லுவேன். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் அண்ட் சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட், இந்த மாதிரியான கொட்டேஷன். ஸோ இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கனை வச்சு இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் அடிக்கடி ஏதாவது ஒரு கொட்டேஷன் போட்டு இது யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க டக்குன்னு. அதுவும் இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் இந்த கொஷின் கேட்டாங்க. இந்த கொட்டேஷனில் ஏதோ ஒரு கொட்டேஷனை கேட்டுட்டு இந்த கொட்டேஷனை யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்க பாருங்க. எனக்குலாம் டப்புன்னு ஒரு மார்க் அங்கேயே உதயமாயிருச்சு இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில். சரிங்களா? ஸோ அது மாதிரி நிறையா ஃபேமஸான கொட்டேஷன்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் குட் புக்ஸ் இஸ் லைக் filtered water, meaner books are like distilled water அப்படின்ற கோட்டு. Some books are to be tasted, others to be swallowed and some few to be chewed and digested. அப்புறம் ரீடிங் மேக்கத் ஃபுல் மேன், இந்த ரீடிங் மேக்கத்தெல்லாம் அதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கிராஃப்டி மென் கண்டம் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் அட்மையர் ஸ்டடீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொட்டேஷன்ஸ் இந்த எஸ்ஸேல இருக்குது. சார் நீங்கள் பாட்டுக்கு சொன்னால் நாங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்ஸ்லையும் வரும். ஸோ இந்த எஸ்ஸே ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மெட்டஃபரோட இந்த எஸ்ஸே ஆரம்பிக்கிறார். என்ன மெட்டஃபர் அப்படின்னா, லிட்ரேச்சரை மெடிசனோட கம்பேர் பண்ணுறாரு. சரிங்களா? லிட்ரேச்சரை மெடிசனோட கம்பேர் பண்ணுறாரு. சரிங்களா? எப்படி லிட்ரேச்சரை மெடிசனோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெடிசன் வந்து உடம்புல இருக்க ப்ராப்ளத்தை ஹீல் பண்ணுற மாதிரி லிட்ரேச்சர் வந்து மைண்டில் இருக்க ப்ராப்ளம், மைண்டில் இருக்க டிஃபெக்ட்ஸை ஹீல் பண்ணும். ஸோ உடம்புல இருக்க டிஃபெக்டை யார் ஹீல் பண்ணுவாங்க? மெடிசின் ஹீல் பண்ணுவாங்க. மைண்டில் இருக்க டிஃபெக்ட்ஸை யார் ஹீல் பண்ணுவாங்க? லிட்ரேச்சர். ஸோ ஆரம்பிக்கும் போது ஸ்டடின்னு சொல்லலை, ஸ்டடீஸ் தான் மைண்டில் இருக்க டிஃபெக்டை ஹீல் பண்ணணும்னு சொல்லலை. லிட்ரேச்சர் கேன் ஹீல் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா இந்த எஸ்ஸே ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒரு ஃபிலசாபிக்கல் லாங்குவேஜ்னா எப்படி இருக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜான்ரா வந்து எப்படி வந்து மைண்டை டிஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்டடியோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றதும் சொல்கிறார். ஸோ 3 கேட்டகரியாக பிரிக்கிறாரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தோன்னா சொல்கிறாரு, ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. எதுக்காக படிக்கிறான் ஒரு மனுஷன்? ஒருத்தன் சந்தோஷத்துக்காக படிக்கிறான். 3 பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸ். இது நீங்கள் எடுக்கும்போது என்ன சொல்லலாம், what are the 3 purpose of studies? ஓகே, என்ன சொல்றாரு? 3 purpose
What are the three purposes of studies? First purpose. நம்ம எதுக்காக படிக்கிறோம் இன்னைக்கு? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இந்த கிளாஸில் உட்காந்துருக்குறோம்? ஒன்று, நம்ம நிறையா படித்து கொஞ்சம் புட்சாலின்னு காட்டுறதுக்காக படிக்கிறோம், அல்லது நம்மளுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் உட்காந்துருக்கிறது உங்களுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்காக. அடிக்கடி உங்களுக்குள்ளரே ஏன் அப்படின்ற ஒரு கொஷினை கேட்டுக்கோங்க. எம்ஜிஆர் பாடியிருக்கார் இல்லையா, ஏன் என்ற கேள்வி. எம்ஜிஆர் பாடிதான் இருக்கார், ஆனால் எழுதுனது வேற ஆள். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஏன் என்ற எண்ணம் தோன்றாத மனிதன் இல்லை. ஸோ அடிக்கடி you have to ask yourself the question why. So why do you study? You study to enhance yourself. Why do you want to enhance yourself? You want to enhance yourself to become a better person. Why do you want to become why do you want to become a better person? You want to become a better person to get some good or better job. Why do you want to get better job? I want to get better job because I want to earn more. Why do you want to earn more? Because the society is filled, it is designed in such a way that it respects the person who is with a lot of money. Why does this society respects the rich person? Because the society has already created a bias towards the poor. ஓகே, அது மாதிரி ஒய்னு கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்சர் வரும். நம்ம சப்ஜெக்டை டாபிக் விட்டு டிவியேட் ஆகாமல் போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்கிறார், வாட் ஆர் த த்ரீ பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸில் ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னதுங்க? எதுக்காக படிக்கிறோம்? சந்தோஷத்திற்காக படிக்கிறோம். நான் நிறைய புக்கு படிக்கிறேன். ஒவ்வொரு புக்கும் எதுக்காக படிக்கிறேன்? சந்தோஷத்துக்காக படிக்கிறேன். இதே நம்ம இப்போ பிஜிடிஆர்பிக்கு ஒரு புக் படித்தோம்னா அது சந்தோஷத்துக்காக படிக்கிறது இல்லை, அது ஒரு எபிலிட்டிக்காக படிக்கிறது, எபிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக படிக்கிறது, ஒரு பர்பஸ்க்காக படிக்கிறது. நம்ம நிறைய பணம் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணி பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக படிக்கிறோம், அது எபிலிட்டிக்காக. சந்தோஷத்துக்காக படிக்கிறோம் ஒன்று, புத்தகம் வாசித்தல். இன்னொன்று கலை, ஆர்னமெண்ட்னா என்னதுங்க? ஒரு அலங்காரமாக நம்ம படிக்கிறோம். நிறைய புத்தகத்தை படித்து நிறைய புத்தகத்திலிருந்து கோட் பண்ணுறது, வா இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கே அப்படின்னு மக்கள் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃபார் ஆர்னமெண்டல் பர்பஸ் வி ஸ்டடி. அண்ட் இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் அவர் எபிலிட்டி, நம்மளுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். ஸோ இதுதான் 3 பர்பஸ் ஆஃப் ஸ்டடி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவும் படிக்கக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் அ ஸ்லாத். ஸ்லாத்னா சோம்பேறித்தனம். படிக்கிறேன் எல்லா நேரம் படிச்சுட்டு இருந்தால் அது சோம்பேறித்தனம், முட்டாள்தனம். கரெக்டாக அது யூஸ் தேம் டூ மச். அதிகமாக படித்ததெல்லாம் யூஸ் பண்ணால் அது அலங்காரம். அகங்காரம் இல்லை, அலங்காரம். சும்மா நான் நிறைய கொட்டேஷன் படிச்சிருக்கேன், ஆவுனா பேசுறதுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு கொட்டேஷன் யூஸ் பண்ணாங்க, அது என்னது? இட் இஸ் ஆர்னமெண்ட், இஸ் அஃபெக்டேஷன். டு மேக் ஜட்ஜ்மெண்ட் ஹோலி பை தி ரூல்ஸ் இஸ் அ ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர். படித்ததை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்போ பாம்பு கொத்தும் அப்படின்னு வச்சுக்கிட்டு எல்லா பாம்பும் கொத்தும்னு நினச்சிக்கிட்டா அது ஒரு காமெடியான விஷயம். ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர், ஸ்காலரோட காமெடித்தனம் அது. சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாரு? கிராஃப்டி மென் கண்டம்ஸ் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் அட்மயர் தெம், வைஸ் மென் யூஸ் தெம். சரிங்களா? ஸோ இது ஒரு கொட்டேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் they teach their not their own use. அவங்க வெறுமனே அவங்களுக்காக பண்ணல, பட் தட் இஸ் அ wisdom without them and above them won by observation அப்படின்றாரு. அடுத்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, ரொம்ப ஃபேமஸான ஒரு கொட்டேஷன், some books are to be tasted, others to be swallowed and some few to be chewed and digested அப்படின்றார். ஸோ இதெல்லாம் இந்த இது எஸ்ஏல வர கொட்டேஷன். அதே மாதிரி இன்னொரு கொட்டேஷன் பார்த்துக்கோங்க, meaner sort of books else distilled are like common distilled water, flashy things. ஓகே, ரொம்ப அழகான ஒரு கொட்டேஷன். குட் புக்ஸ் அப்படின்றது இஸ் லைக் ஃபில்டர்ட் வாட்டர். குட் புக் இஸ் லைக் ஃபில்டர்ட் வாட்டர். மீனியர் சார்ட் ஆஃப் புக், அதை என்ன சொல்றாரு? குட் புக் வந்து ஃபில்டர் வாட்டர்னு சொல்றாரு, மீனியர் புக் வந்து டிஸ்டில்டு வாட்டரோட சொல்றாரு. ஸோ
எந்த புக்கை டிஸ்டில்டு வாட்டரோட கம்பேர் பண்ணுறாருங்க? மீனியர்னு அர்த்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அடுத்து ஒரு ஃபேமஸான கொட்டேஷன், ரீடிங் ஒருத்தன் படித்தானா ஃபுல் மேன் ஆகலாம். ரீடிங் மேக்கர் த ஃபுல் மேன், கம்ப்ளீட் மேன். மற்றவங்களோட உரையாடினானா அவன் எப்பயுமே ரெடிமேனாக இருப்பான். ரெடிமேனாக இருந்தால் உரையாட முடியும். துல்லியமான மனிதனாக இருந்தால் எழுத முடியும். பேசுறதுக்கு துல்லியமான மனிதனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்களேன், எனக்கு தமிழ்நாட்டை பற்றி எல்லா புள்ளி விவரமும் கரெக்டாக தெரிஞ்சால் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. எதை வேணாலும் வச்சு பேசி அடித்து விடலாம். ஆனால் எழுதும்போது துல்லியமான தரவுகளை மட்டுமே வச்சு நான் எழுத முடியும். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்டு? ஐயோ எனக்கு தெரியலையே, குத்துமதிப்பா 40ன்னு கூட சொல்லலாம். ஆனால் எழுதும்போது எத்தனை எழுதணும்? என்ன ஆத்தன்டிக்கோ 38னா 38 மட்டும்தான் எழுதணும். ஐயோ 40 முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டோமே. அப்போ ஒரு ரெண்டு சாதாரண ஊரோட பேரை டிஸ்ட்ரிக்டோட பேரை மாற்ற முடியாது. அப்போ எழுதும்போது உங்களுக்கு தேவையான டேட்டா ரொம்ப சரியாக இருக்கணும் எழுதும்போது. ஆனால் பேசும்போது அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபுல்லாக இருந்தால் போதும், எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ்க்கு பேசணும்னு ஆர்வம் இருந்தால் போதும், ரெடியாக இருந்தால் போதும். ஓகே, ஸோ இஃப் அ மேன் ரைட் லிட்டில், ஒரு மனுஷன் கம்மியாக எழுதுனான்னா அவனுக்கு நிறையா ஹீ நீட் ஹாவ் அ குட் மெமரி. அப்போ அவன் பேசுகிறான், கம்மியாக பேசுகிறான்னா இன்னும் அவனுக்கு நிறையா விட்டு தேவைன்னு அர்த்தம். கம்மியாக படிக்கிறான் அப்படின்னா he need have much cunning to seem to know that he does not. ஸோ அவருக்கு அந்த கன்னிங்னஸ் இல்லை அப்படின்ற அர்த்தம். ஸோ அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வரலாற்று புத்தகங்களை படிங்க. வரலாற்று புத்தகங்களை படித்தீங்கன்னா நீங்கள் வைஸ் ஆவீங்க, புத்திசாலி ஆவீங்க. போயட்ரி புக்ஸை படிச்சிங்கன்னா விட் ஆயிடுவீங்க, அறிவு கூர்மையானவர் ஆயிடுவீங்க. மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸை படிச்சிங்கன்னா கிரேட் ஆயிடுவீங்க. சட்டில் அப்படின்னா கிரேட்னு அர்த்தம். நேச்சுரல் ஃபிலாசபி புக்கை படிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமான சிந்தனை கொண்ட நபராக மாறிடுவீங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் இடையில ஒரு ஹைஃபன் போட்டுக்கலாங்களா? ஸோ ஹிஸ்ட்ரிஸ் படிச்சிங்கன்னா என்ன ஆவீங்க? வைஸ் ஆவீங்க. பொயட்ரி படிச்சிங்கன்னா விட்டி ஆவீங்க. மேத்தமேட்டிக்ஸ் படித்தா கிரேட் ஆவீங்க. நேச்சுரல் ஃபிலாசபி படிச்சிங்கன்னா டீப் ஆவீங்க. சரிங்களா? டீப் அண்ட் மாரல் கிரேவ் ஆவீங்க. லாஜிக் அண்ட் ரெத்தாரிக் படிச்சிங்க அப்படின்னா ஏபிள் டு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொட்டேஷன் கோட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அபியூன் ஸ்டூடியா இன் மோரஸ் அப்படின்னா ஸ்டடி பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். ஸ்டடீஸ் பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் மேனர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து என்னென்ன புக்கு படிங்க, எந்த புக் படித்தா புத்திசாலி வைஸ் ஆக முடியுங்க? வைஸ் ஆகிறதுக்கு என்ன புக் தேவை? போயம் சார். ஹிஸ்ட்ரிஸ். போயம் இல்ல, பொயட்ரி படித்தா விட்டி ஆக முடியும். ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா வைஸ், பொயட்ரி படிச்சீங்கன்னா விட்டி. மறுபடியும் அந்த பேஜ் வைக்கிற பாருங்க. ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா வைஸ், பொயட்ரி படிச்சீங்கன்னா விட்டி, மேக்ஸ் படிச்சீங்கன்னா சட்டில், நேச்சுரல் ஃபிலாசபி படிச்சீங்கன்னா டீப் அண்ட் மாரல் கிரேவ், லாஜிக் அண்ட் ரெத்தாரிக் படிச்சீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கண்டென்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கொட்டேஷனை. ஸோ இந்த ஆஃப் ஸ்டடீஸில் இருக்க ப்ராப்ளமே அதுதான். ஸோ which studies can make a complete man, full man? Option A, reading, conference, writing. Reading, yes. Reading, sir. Reading make the full man. Which study can make an exact man? Writing, yes. Writing make a exact man. அதே மாதிரி which makes man deeper and grave moral? ஒரு மனிதனை டீப்பாவும் கிரேவ் மாரலாவும் மாற்றக்கூடியது எது? ஆப்ஷன்ஸ் ரெட்டோரிக்கல் சார். என்னங்க? ரெட்டாரிக்கல் இல்லைங்க, நேச்சுரல் ஃபிலாசபி. ஓகே. நேச்சுரல் ஃபிலாசபி மேக்ஸ் மேன் டீப். ஓகே, அதே மாதிரி which makes man subtle. Subtleனா great. மேக்ஸிங் சார். Yeah, mathematics makes man subtle அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இது சொல்றாங்க. என்னென்ன? இப்போ பவுலிங் பண்ணா ஸ்டோன்ஸ் அண்ட் ரெயின்ஸ்க்கு நல்லது.
கல்லுக்கெல்லாம் கல்லீரல் அதெல்லாம் நல்லது பவுலிங். ஷூட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா லங்ஸுக்கு பிரஸ்ட்டுக்கெலாம் நல்லது. ஷூட்டிங்னா என்னதுங்க? ஷூட்டிங்னா துப்பாக்கி வச்சு சொல்கிறது இல்லை, நம்ம வில்லுல அம்பு விடுறது அந்த ஷூட்டிங். அந்த டைமில் அதான் இருந்தது, கன்னெல்லாம் இல்லை. கன் இருந்தது, பட் இவர் இந்த இடத்துல ஷூட்டிங்னு ரெஃபர் பண்ணுறது கேட்டபிள்ட்டில் ஷூட் பண்ணுறது, ஆரோ பவ் அண்ட் ஆரோவில் ஷூட் பண்ணுறது. சரிங்களா? ஜென்டில் வாக் போனால் ஸ்டொமக்குக்கு நல்லது. அதே மாதிரி ரைடிங், குதிரை ரைட் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டுக்கு நல்லது. சரிங்களா? அதே மாதிரி என்னது என்ன சொல்கிறாரு, ஸோ இதெல்லாம் அது மாதிரி படித்தோம்னா மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி மேக்ஸ் அவர் வந்து அடிக்கடி மேக்ஸை நல்ல உயர்வாக சொல்கிறார். மேக்ஸ் படிக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே இருக்க கொட்டேஷனில் என்ன சொல்லியிருக்கோம், மேக்ஸ் படித்தா சட்டில் ஆக முடியும், சட்டில்னா கிரேட் ஆக முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிமினி செக்டோரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சிமினி செக்டோரஸ் அப்படின்னு யார் சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க நல்லா படித்தாங்கன்னா நல்ல ஒரு ஸ்கூல் மென்னாக மாற முடியும். இந்த ஸ்கூல் மென்னை தான் அவர் யார் சொல்கிறார், சிமினி செக்டோரஸ். சிமினி செக்டோரஸ்னா யாருங்க? ஸ்பிளிட்டர்ஸ் ஆஃப் ஹேர். ஸ்பிளிட்டர்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் அப்படின்னு என்னது, மனிதனோட அப்படியே தலைமுடியை நகர்த்தி விட்டுட்டு மூளைக்குள்ளே இறங்குறவங்களாம் யார்? ஸ்கூல் மென், அதாவது நம்மளை மாதிரி டீச்சர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சொல்கிறாரு. அடுத்தது பிளாட்டோ கோட் பண்ணுறாரு. பிளாட்டோ வந்து ஒரு விஷயம், ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்ணுறாரு. இப்படி இவர் ஆஃப் ஸ்டடீஸை யூஸ் பண்ணும்போது ஆஃப் ஸ்டடீஸ் எதோட கம்பேர் பண்ணாருங்க? ஸ்டடீஸை எதோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க? ஸ்டடீஸ் எதோட கம்பேர் பண்ணியிருந்தாரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது? he starts medicine. yeah, he starts with literature as medicine. அதே மாதிரி பிளாட்டோ வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஸ்டடீஸை எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு பிளாட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா சேரியட்டோட கம்பேர் பண்ணியிருக்காரு. சேரியட்னா என்னது? குதிரை சவாரியோட கம்பேர் பண்ணியிருக்காரு. அதில் நம்மளோட அறிவு, புத்திசாலித்தனத்தம், ரீசனை வந்து சேரிட்டீர்னா என்னது? சேரியட் ஓட்டுறவங்கன்னு சொல்றாரு. அந்த சேரியட்ல இருக்க ஹார்ஸ் யாரு? பேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சேரிட்டீர், அதாவது நம்மளோட ரீசனோட கோல் என்னவா இருக்கணும்? டு மெயின்டைன் கண்ட்ரோல். சரிங்களா? நமக்கு திடீர்னு வந்து ஒரு பொருள் மேலே ஆசை வரும், ஓகேங்களா? திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வரும். நம்ம மைண்டு தான் என்ன பண்ணும்? மைண்டு, புத்தி கூர்மை தான், ரீசன் தானே சேரிட்டீர், மைண்டோட கட்டுப்பாட்டாளர் அவர் தானே. அவர் தான் என்ன சொல்லணும், இந்த சீசனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், அது தேவையில்லை அப்படின்னு நம்ம புத்திசாலித்தனம் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிளாட்டோ மைண்டை சேரியட்டாவோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த சேரியட்டில் இருக்க சேரிட்டீர், அதாவது புத்தி கூர்மை, ரீசனை வந்து சேரிட்டீர், அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவர்னு சொல்லியிருக்காரு. அந்த குதிரை வண்டியில் இருக்க குதிரை என்னன்னு சொல்கிறாரு? பேஷனை சொல்கிறாரு. சரிங்களா? இது பிளாட்டோட கொட்டேஷன். இது இல்லாமல் ஒரு 3 கோட்டை வந்து அவர் கோட் பண்ணுறாரு. பெர்ஷியஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெர்ஷியஸோட கோட்டு, நாலேஜ் இஸ் நத்திங் who knows how to possess, not known by others to possess it. To scholar himself is nothing with respect either to honor or advantage. ஸோ உங்ககிட்ட நிறைய அறிவு இருக்குது, அந்த நிறைய அறிவு வச்சு உங்களோட ஆனருக்காகவும் உங்களோட அட்வான்டேஜுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அந்த அறிவு வெற்று அறிவு அப்படின்றார். இப்போ நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, அந்த அறிவு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறோம். அப்போது நம்மளோட அறிவு வெற்று அறிவு இல்லை. ஓகே, நம்மக்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, அந்த அறிவை வச்சு நம்ம ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ டீச்சராக ஒர்க் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கிறோம். அப்போ நம்மளோட அறிவு வீணாக போகலை. ஆனால் நம்மளோட அறிவு வீணாக போச்சு அப்படின்னா அது வெற்று அறிவு, எதுக்கும் பயன்படாமல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிகிரி படிச்சிருப்பாங்க, பல டிகிரி படிச்சுட்டு இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்லேயே சும்மா இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அதை படிக்கணும்? அப்போ அது வெற்று அறிவு. ஒரு சிலர் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அப்போது அது நல்ல அறிவு அப்படின்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹொரேஸ் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர்னால தன்னோட பவரை ஆஃப் எக்ஸ்பிரஸிங்கை கரெக்டாக பண்ண முடியலையோ அவங்களோட லேர்னிங் வந்து நல்ல பவர் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களோட லேர்னிங் வந்து நல்லா இருக்கு, அக்யூமுலேட்டட் லேர்னிங் வந்து நல்லா இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு தான் ஒரு கொட்டேஷன் சொல்கிறார் இல்லையா, ரெடி மேன் இஸ் மேட் பை கான்வர்சேஷன் அப்படின்றார் இல்லையா. அதே மாதிரி போப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லேர்ன்டு டஸ்ட்டு, நம்மளோட நாலேஜை சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம படித்த கல்வியெல்லாம் லேர்ன்டு டஸ்ட்டு, படித்த குப்பைகள், படித்த தூசுகள் அப்படின்றாரு.
அதே மாதிரி பியோர்ஹிப் என்ன சொல்றாரு அப்படின்னா ரைட்டர்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி டீல் பண்றாரோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ரொம்ப பர்ஃபெக்டாக டீல் பண்ணணும். இப்போ கெமிஸ்ட்ரி லேப்ல சரியான அளவில் சரியான மெடிசன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா டைம்லையும் நம்மளோட படிப்பை கரெக்டான வகையில் பயன்படுத்தணும் அப்படின்றாரு. அண்ட் ஃபைனலி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டு ரைட் அண்ட் கன்வர்ஸ் இன் டியூ ப்ரப்போர்ஷன் இஸ் therefore the business of man of letters. இந்த மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா கற்று தேர்ந்த அறிவாளி. ஸோ கற்று தேர்ந்த அறிவாளியோட ஒரு முக்கியமான இது என்னவா இருக்கணும், முக்கியமான தொழில் அல்லது முக்கியமான துறை என்னவா இருக்கணும், நல்லா பேச தெரியணும், நல்லா எழுத தெரியணும், சக மனிதர்கள்ட்ட அதை அவங்களோட ஐடியாவை கரெக்டாக எடுத்துட்டு போக தெரியணும் அப்படின்றாரு. therefore இதுல மனிதன் தோத்தான் அப்படின்னா அவன் என்ன பண்றான், அவன் ஃபெயில் ஆனா கண்டிப்பா அவன் வந்து ரெடியா இல்லை அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி அவன் துல்லியத்தன்மை எக்ஸாக்ட்னஸ் இல்லைன்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் தான் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா he has come up with lots of ideas of lots of people like Plato, Persius, Horace, Beerhoff and Pope. Okay, so with that note இந்த essay complete ஆயிடுச்சு.